ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான பிரியாணி. ஆமாங்க, வான்கோழி பிரியாணி. ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என் சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். ஃபஸ்ட்டு வான்கோழி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை குக்கரில் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள், லைட்டாக மிளகாய்த்தூள், ஏன்னா வான்கோழியில் லைட்டாக கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருவோம். ஏன் இதை வேக வைக்கிறோம்னா, வான்கோழி மட்டனுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 5 விசில் போட்டால் தான் அந்த கறி நல்லா சாஃப்டாயிரும். நல்லா சாஃப்டானால் நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிப்பான். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அதோட நான் வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவேன். இதுக்கு மசாலா கொஞ்சம் கூடவே தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு மான்கோழியில் கொஞ்சம் மசாலா அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னே அதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினோன்னே நம்ம புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும்லாம் தேவையில்லை. கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம். இதோட வேக வச்ச அந்த கறியை மட்டும் எடுத்து நான் நல்லா பிரட்டிக்கலாம். மசாலாவோடு அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். கண்டிப்பாக இது டேஸ்ட் சிக்கன் டேஸ்ட் இருக்குமானா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் யூஸ்வலாக சிக்கன் தான் சாப்பிடுவீங்க பிரியாணினா ஒரு வாட்டி வான்கோழி பிரியாணி ட்ரை பண்ணிடுங்க. நம்ம வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன பால் அப்படின்னா, நம்ம நார்மலாக டீ காஃபி போடுற அந்த பால், இல்லாட்டினா தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் பால் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா கொதிஞ்சோன்னே நான் அரிசி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தம்மில் போட்டு சைட் பை சைட் அந்த வான்கோழிக்கு மசாலா ஆட் பண்ணி நான் 65 போட்டிருக்கேன். பிரியாணினா 65 இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுவும் வீட்டில் உள்ள பசங்களுக்கெல்லாம் பிரியாணிக்கு 65 கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக நான் பெரிய பெரிய பீஸ்லாம் 65 போட்டுட்டேன். இப்போ பிரியாணியை தம் உடைச்சிட்டு நெய் ஊற்றி நம்ம கீழேருந்து லைட்டாக ஒரு பக்கமாக சாதத்தை நல்லா உடச்சி விடுவோம். பாருங்கள் சாதம் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க. டாடா பை பை, see you.